பெண்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தீவுல நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் மாட்டிக்கிறாங்க. இவங்க எரிச்ச அந்த மரத்தை மறுபடியும் பழைய மாதிரி செழிப்பா மாத்த எல்லா முயற்சியுமே பண்றாங்க. நாட்கள் போக போக அந்த கூட்டத்தோட ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச மாடர்ன் டெக்னிக் மூலமா மீன் பிடிக்க, அக்ரிகல்ச்சர் பண்ண எல்லாமே சொல்லி தராங்க. 3 மாசம் கழிச்சு அந்த மரம் செழிப்பா மாறுது. அந்த கூட்டத்துல இருக்க எல்லாருமே சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு அவங்க பாதுகாத்துட்டு இருக்க இம்மார்டல் சீடை பத்தி சொல்றா. நெக்ஸ்ட் டே அவங்க அப்பாவை கடைசியா பார்த்த இடத்துக்கும் அந்த பொண்ணு கூட்டிட்டு போறா. அங்க ஹீரோவோட அப்பா டைரி கிடைக்குது. அதுல அந்த பெண்களோட ஐலாண்டு வேர்ல்டுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவர் எழுதி இருப்பாரு. அதை பார்த்த உடனே ஹீரோவும் அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரைபை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவங்க கொண்டு வந்த வில்லனோட ஜிபிஎஸ் உடைச்சிடலான்னு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ட்ரை பண்றாங்க. அப்ப ஆக்சிடென்ட்டா அந்த ஜிபிஎஸ் ஆன் பண்ணிடுறாங்க. அதை வில்லன் பார்த்துட்டு இந்த தீவுக்கு கிளம்பிடுறான். ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த ட்ரைப் லீடர் கிட்ட போயிட்டு வான் பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறதா சொல்லிடுறாங்க. வில்லனும் அவனோட ஆட்களும் தீவுக்குள்ள வந்து எல்லாருமே பிடிச்சிடுறாங்க. ஹீரோவோட உடம்புல டைம் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணி மிரட்டுறான். அப்போ அந்த தீவில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வில்லனோட ஆளுங்களை ஜெயிச்சிடுறாங்க. கடைசியா வில்லனையுமே பிடிச்சிடுறாங்க. ஆக்சிடென்ட்டா ஹீரோ உடம்புல இருக்கக்கூடிய பாம்பை ஆன் பண்ணிடுறாங்க. அங்க இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஹீரோ தன்னோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்றான். ஆனா இறந்து போன நம்ம ஹீரோ அந்த மேஜிக் கடல்னால மறுபடியும் உயிரோட வந்துடுறான்.